Hi guys, வணக்கம். நான் கணேஷ் காந்தி. ஸோ டேட் வந்து 5th January 2025. பார்க்க போகிறது இந்த வருஷம் நமக்கு சமம் எப்படி இருக்கும், மார்க்கெட் எப்படிலாம் போகுது அப்படிங்கிறத ஓவராலாக ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிஃப்டி எடுத்துப்போம். நான் நிஃப்டி ப்ரீவியஸாகவே வீடியோஸ்ல எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். வாலட்டைல் கொடுத்ததுனால நமக்கு நியூ ஹை அப்படிங்கிற இடத்துக்கு நான் நிஃப்டி இனிமேல் போகாது. ஒட்டுமொத்தமாகவே நமக்கு மார்க்கெட்டு வாலட்டைலாக தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் இல்லையா? So Nifty indices Nifty 50. ஸோ நமக்கு இந்த 26,000 இந்த வருஷம் ஃபுல்லாகவே 2025ல பார்க்க முடியாது. ஓகேங்களா? இப்போ நிஃப்டி என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த 24,330ங்கிறது ஒரு அதிகபட்ச ஒரு ட்ராப் பொசிஷன். இப்போ நம்ம ஒரு 4 hours சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த 24,392 400 அதிகபட்சம் 24,500 வரையும் போகலாங்க. போயிட்டு கீழே வரணும். கீழே எவ்வளோ தூரம் வருவாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 22,600 வரையும் வரலாம். ஓகேங்களா? 24,600 வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கிராஸ் லைன் இருக்கு பாருங்க, இந்த கிராஸ் லைன் வரையும் வரும். இது எப்போ வருவாங்க அப்படின்னு ஓவராலாக ஒரு கால்குலேட் பண்ணோம்னா, நமக்கு கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இல்லை 16ஆம் தேதி பொங்கலுக்கு நெருக்கத்தில் வர மாதிரி தென்படுது. ஸோ அதுக்குள்ள இந்த 22,600 வந்து நிஃப்டி ஹிட் ஆகிடும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. நாஸ்டாக்கை வச்சு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கீழே விழ. அந்த முக்கியமான ஃபாலில் சிக்னலும் கொடுத்துட்டாங்க. ஆமாம், நான் கீழே தான் விழ போகிறேன்ற சிக்னலும் நமக்கு காமிச்சிட்டாங்க. ஸோ அது கீழே விழாமல் கொஞ்சம் ஒரு ட்ராப், ஆமாம் நான் மேலே ஏற போகிற கீழெல்லாம் விழ மாட்டேன்னு நம்மளை பயமுறுத்துவாங்க, ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இப்படின்னு மேலே முக்கி ஒரு 21,600 வரையும் ஹிட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே இறக்கிடுவாங்க. ஸோ அவங்க கீழே வர சொல்ல நமக்கு ஷார்ட் அதிகமாக இருக்கும். அவங்க கீழே வராங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19,000 கிட்ட வர வேண்டியது இருக்கு. நான் வந்து நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா அது எனக்கு நிஃப்டியோட ஈக்குவலாக இருக்குது கம்பேரிசனுக்காக. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி அந்த மாதிரி வருதுன்னா 22,600 வரையும் வரும். நிஃப்டியை தாக்குப்பிடிக்க முடியலை, ஓகேங்களா, அதாவது நாஸ்டாக்கோட மூமெண்ட்ஸை தாக்குப்பிடிக்க முடியலை அப்படின்னா அவங்க அடுத்த ஃபால் கீழே இன்னும் அதிகமாக போவாங்க. 21,800 20,000லாம் இருக்கு. ஓகேங்களா? பெரும்பாலும் அவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவங்க இந்த இடத்த தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஸ்டாண்டர்டாக போகணும் அப்படின்னா. ஸோ என்னுடைய டார்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 22,700லேருந்து 22,600க்குள்ளே ஓட்டுறது தான். ஓகேங்களா? ஏதாவது பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா நமக்கு நியூ ஹையை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா பெரிய ஃபாலும் ட்ரை பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ சைனாவில் புதுசாக வந்திருக்க வைரஸை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆல்ரெடி தெலுங்கானாவில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு. ஸோ அவங்க இப்போ தெலுங்கானாவிலேருந்து நிறைய பிளாக் மக்களை வந்து வெளியேற்றதில்லை, வெளி மாநிலத்து ஆட்களை உள்ள விடுறதில்லை, அந்த மாநிலத்து ஆளுகளை உள்ள விடுற மற்ற மாநிலங்களில் உள்ள சேர்க்கறதில்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ திருப்பதிக்கு போகிறது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருப்பதியில் கூட்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபைன். நம்ம இப்போ இந்த சுச்சுவேஷனை வச்சு பார்க்க சொல்ல நமக்கு இது ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்கலாம்னு எதிர்பார்க்குறேன். இல்லை இது ஆரம்ப காலங்களிலே நம்ம கோவிடுக்கு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறனால வேற சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது அப்படின்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறாங்களான்ற ரிசர்ச் ரிப்போர்ட் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஃபைன். ஸோ இப்போ வர வாரங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நியூ ஹை டவுன் போகணும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி நியூ ஹை போகல. இப்போ இந்த நாஸ்டாக் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க மேலே எடுத்துகிட்டு போக கெஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ட்ராப் வைக்கிறாங்க அப்படின்னா அதை நிஃப்டி யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? அவனும் மேலே போக ட்ரை பண்ணுவான். எங்கே வருவான் பார்த்தீங்கன்னா, இந்த நெருக்கத்தில் வர பார்ப்பான். 24,400 வரையும் வர பார்ப்பான். இந்த கிராஸ் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த 24,400 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் 23,000 ஒரே ஷாட் அடிச்சிடுவோம். ரொம்ப ஈஸியாக வர முடியும் அவனால. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட் நோக்கி தான் ட்ராவல் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம பேங்க் நிஃப்டி ஒரு லெவல் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு புட் ஆப்ஷன் ஒன்று எடுங்கன்னு சொல்லிட்டு அது 300 ரூபாய்க்கு எடுத்திருப்பீங்க. ஸோ இது 300 ரூபாய்க்கு எடுத்திருந்தீங்கன்னா நம்ம 415 435 வரையும் போனாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னோட கெஸ் படி இதோட லெவல் என்ன தெரியுங்களா, 1000 போகணும். இதுதான் என்னோட டார்கெட். ஓகேங்களா? இந்த மாத கடைசியிலக்குள்ள இது 1000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இருந்தாலும் நான் சொன்ன இந்த நாஸ்டாக் வாலட்டைல் கொடுக்குது, நிஃப்டி மூவ்மெண்ட்ஸ் கொடுக்காம வாலட்டைல் கொடுக்குது. ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா கீழே விழவே இல்லை, மார்க்கெட் அப்படியே மேலே எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறமா வாலட்டைல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இருந்தது இல்லை, தேர்ஸ்டே நிஃப்டி இது. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக மேனுவலாக மேலே தள்ளிட்டானுங்க.
இல்லைனா கொஞ்சம் கீழே ஹிட் ஆகிட்டு இருக்கும். இந்நேரம் அது 23,000 ஹிட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதனால நமக்கு இந்த மூமெண்ட்ஸை கொஞ்சம் பெருசாக கொடுக்காம கொஞ்சம் தள்ளுப்புள்ள பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனிவே கொஞ்சம் பேஷன்ஸாக இருந்தோம்னா இது நல்ல லாபம் பார்க்க முடியுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதிகபட்சம் 1000ங்கிறது என்னுடைய டார்கெட். ஓகேவா, ஃபைன். ஸோ நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான நியூஸ்ன்ட்டு அன்லிஸ்டட் ஷேர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்லிஸ்டட் ஷேர்ஸில் மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஜனவரி 17ஆம் தேதி ஜெனரல் மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வித்தியாசமான செய்திகள் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் ஷேர் ஏறி இருக்காங்க. இப்போதைக்கு சேல்ஸ் பெருசாக கொடுக்கல, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஜெரோதா க்ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரேடிங் கம்பெனிஸ்லாம் ஆளுக்கு 5 கோடின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் 2 ரூபாய்க்குன்னு சொல்லி விற்றுருக்காங்க. ஸோ மோத்திரா ஆஸ்வா ஃபினான்ஸ், ஹோம் ஃபினான்ஸ் நல்லா போயிருக்கு, இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓயோ ரூம்ஸ் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்டேஷனுக்கு இன்னும் ஃபண்ட் ஆஃபர்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. டாடா கேபிட்டல் ஏதோ புது நியூஸஸ் இல்லை. ஐசிஎல் ஃபின்காப்பு ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேரோட மதிப்பு வந்து 25 ரூபான்னு சொல்லி ரைட்ஸ் இஷ்யூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கரண்ட் ப்ரைஸ் விலை கம்மியாக தான் கிடைக்குது. ஏன்னா ரைட்ஸ் இஷ்யூ 25 அப்படின்னா கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ 25க்கு தான் கொடுக்குது. அப்போ நமக்கு 29க்கு வாங்குறது ஒன்றும் ஹை மார்ஜினில் நம்ம வாங்கலை, நல்ல ரேட்டுக்கு தான் வாங்குகிறோம். ஆஸ் வெல் அஸ் மற்ற நியூஸ், உத்கார்ஷ் கோர் இன்வெஸ்ட் கிடச்சிருக்கு. பாலிமெடெக் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நமக்கு 1:5 போனஸ் இது கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 500 600 இந்த ஷேர் இப்போ விலை குறைஞ்சிருக்கு, இன்னும் கூட குறைஞ்சிருக்கு. 145 கூட கிடையாது, 130 125க்கு கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு நல்ல லாபம். இப்போ வாங்குறது ஆக்சுவலாக பாலிமெடெக் எலக்ட்ரானிக்ஸ் நல்ல புத்திசாலித்தனம். ஏன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த ஷேர் நம்மளால் வாங்க முடியாது, விலை அதிகமாகிடும். ஏன்னா இந்த வருஷ கடைசியில் இவங்க ஸ்டாக்கை வந்து ஐபிஓ லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரி கெஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆஸ் வெல் அஸ் என்சிடிஎஸ் நல்லா போயிட்டுருக்கு. நயரா எனர்ஜி ஏறிடுச்சு. இப்போதைக்கு வாங்குறது வேஸ்ட்டு. ஸ்டட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இனிமேல் வாங்குறது வேஸ்ட்டுன்ட்டு. அதை தான் நான் இப்போ பாலிமெடெக்கு கெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்டட்ஸ் நான் அப்போவே உங்களுக்கு சொன்னது எவ்வளோன்னா 850 ரூபா இருந்தது. அப்போவே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அது லாபம். இப்போ ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அவங்க போனஸ் கொடுக்குறாங்க, 1:1 போனஸ் ஸ்டட்ஸு. ஓகேங்களா, ஸோ இனிமேல் அதை வாங்குறாலும் உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது. ஏன்னா இந்த வருஷ கடைசியில் அவங்க இந்த மாத கடைசியில் அவங்க ஐபிஓ லான்ச் பண்ணுற மாதிரி பிளானிங்கில் இருக்காங்க. ஸோ ஸ்டட்ஸ் மாதிரி தான் பாலிமெடெக். வாங்குறீங்கன்னா இப்போவே வாங்கிடுங்க, இல்லைனா 3 மாதம் கழிச்சு நான் அடுத்த வீடியோ போட சொல்ல வருத்தமாக இருக்கும். ஃபைன். அடுத்தது வேறு யாரும் பெரிய மூமெண்ட்ஸ் அன்லிஸ்டட் ஷேர்ஸில் இல்லை. ஃபைன். இந்த பக்கம் நமக்கு மேஜர் நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் ஐபிஓ வந்து அதிக டிமாண்ட் எதிர்பார்க்கப்படுது. கம்பெனி ப்ராஃபிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிளாஸ் லைனிங் கம்பெனியில் பார்மாவில் இருக்கிறதுனால இந்த கம்பெனி தான் இருக்கிறதுலே மார்ஜின் கம்மியாக யூஸ் பண்ணுற கம்பெனி. மற்றது இது அந்த செக்டரில் எல்லா கம்பெனி ஷேர்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸில் வந்து 5 மடங்கு ஏறி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் அதிக டிமாண்ட் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் குவாட்ரான்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட், ஒரு ஷேரு, அது வந்து ரயில்வேக்கு சம்மந்தப்பட்ட டெக்னாலஜிக்கல் ஸ்டாக்ஸ், ஏஐ ஸ்டாக்கில் வருது. ஸோ ஓரளவுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் ஸ்டாண்டர்ட் லைனுக்கு கம்பேர் பண்ண சொல்ல இல்லை. எனிவே ஐபிஓவில் பெரும்பாலும் நமக்கு லக் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால 2த்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன நியூஸஸ் இருக்குது? ஹெச்டிஎஃப்சி பேங்க் அடுத்த ஒரு நியூ ஹைக்கு போகும்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை இவங்க ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐடிஎஃப்சி பேங்க்கு நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மோபிக்விக் வந்து 7ஆம் தேதி குவார்ட்டர் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ரைட்ஸ் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. எஸ் பேங்க் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறேன், அது இன்னும் நகர ஆரம்பிக்கலை. ஓகே, அவ்வளோதாங்க. மீதி எல்லாமே நம்ம எப்பவும் போல் டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்கோர்ஸ் டெலகிராமில் உங்களுக்கு ஆல்ரெடி மற்ற லெவல்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வியூ பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.